பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவழியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இந்த வசனத்துக்கு முன்பதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. இது ரொம்ப அவசரமான காலம் பாருங்களேன். எப்படி அவசரமான காலம் அப்படின்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக இல்லை சில வருடங்களுக்கு முன்பதாக ஏடிஎம்முக்கு போய் ஏடிஎம்மில் ஏடிஎம் கார்டு போட்டதும் உடனே என்னென்ன கிடச்சிரும், நமக்கு கேஷ் கிடச்சிரும். பிஸ்லரி வாட்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ரூபாய் காயின் போட்டதும் நமக்கு தண்ணி அங்கே ஒரு கேன் தண்ணி நம்ம பிடிச்சிடலாம். இப்போ எப்படி அவசரமாக மாறிட்டு இருக்குன்னா, சிலது நம்ம ஆர்டர் பண்ணிடுறோம், ஆன்லைனில் வீட்டுக்கு வந்துடுது. இப்போ நம்ம எங்கேயும் போகிறதே இல்லை, கிடச்சிருது. இன்னொரு விஷயம், ஸ்பாட் டீலிங் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் கார்டு. இப்போ ஏடிஎம் கார்டெல்லாம் எத்தனை பேர்கிட்ட இருக்கோ இல்லையோன்னு கூட எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாமே ஆன்லைனில் நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் உடனே நடக்கு பார்த்தீங்களா. நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் உடனே இந்த விஷயம் நடந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல. உடனே சடுதியிலே இந்த சடுதியிலே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமும் அதிசயங்களும் நடக்கணும்னா, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் கட்டி வச்சு காவலை வர வச்சுட்டாங்க. அவங்கள பத்திரமா காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையும் கொடுத்துட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்கள் 26ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்களேன். மன்னிக்கணும், 16ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்கள். அப்போது தேவனுடைய பிள்ளையே, பவுல் சீலாவை பார்த்தோம், சீலா பவுலை பார்த்தோம், கேட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப வலிக்குதா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா, ரொம்ப காயமாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு சங்கிலி கட்டிட்டாங்க இல்லையா. ஒருத்தரை தட்டி தொட்டு கூட பார்க்க முடியாது, கட்டி அணைக்க கூட முடியாது. வார்த்தைகளால் தான் வலிகள் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது, உடம்புல நிறைய வேதனைகள் இருக்குது, தாங்க முடியல. ஆனாலும் பவுல் சீலாவையும் சீலா பவுலையும் பார்த்து கேட்டிருப்பாங்க இல்லை, ரொம்ப வலிக்குதா, ரொம்ப காயமாக இருக்கா அப்படின்னு ஒருத்தரை விசாரிச்சுட்டு எல்லாம் சரியாயிடும். யாருக்காக? கர்த்தருக்காக தானே அப்படின்னு அவங்க விசுவாச வார்த்தையே 2 பேருமா பேசிக்கிட்டு 2 பேரும் அந்த ராத்திரியில் ஒரு முடிவு எடுத்தாங்க பாருங்களேன். வாங்கின அடியெல்லாம், சிந்தின ரத்தங்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம், வீக்கங்கள் எல்லாம், வேதனைகள் எல்லாம், மரணத்துக்கு ஏதுவான போராட்டம் எல்லாம் கர்த்தருக்காக மட்டும்தான். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு தீர்மானம் எடுத்துட்டு, சரி வலி இருக்குது, வேதனை இருக்குது, இதெல்லாம் நமக்கு இல்லாமல் போகணும்னா ஒன்று செய்யலாமா. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கிறாங்க. தேவ பிள்ளையே, இவங்க துதிச்சு பாடுறதெல்லாம் இந்த ஜெயிலில் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் சும்மாவாக இருந்திருப்பாங்க? பைத்தியக்காரங்க, முட்டாளுங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க, இது இன்னும் திருந்தாதுங்க. இன்னும் சில பேர் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ அடி உத வாங்கியும் அடங்குதுங்களா, மறுபடியும் இதுங்க இதே வேலை தான். இந்த ஜெபம் பண்ணுறதையும் துதிக்கிறதுனால தான் இவங்களை கொண்டு இப்படி சிறைச்சாலையில் சங்கிலினால் கட்டி வைத்து இவங்களை வச்சிருக்கிறாங்க. இதுங்க என்னடா ஜென்மம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. திரும்பவும் கர்த்தரை துதிச்சு பாட ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த நேரம்தான், அவர்கள் துதிக்க ஆரம்பித்த பொழுதுதான் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டுன்னு பார்க்குறோம். இவங்க கட்டுகள் மட்டும் இல்லை, எல்லாருடைய கட்டும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு எந்தெந்த காரியத்தினால நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, உங்கள் கட்டப்பட்ட வாழ்க்கையின் வாசல்களையும் கட்டுகளையும்
தேவன் சடுதியிலேயே திறக்க முடியும். தேவ பிள்ளைய ஸ்பாட் டீலிங் ஆண்டவர் செய்கிறதெல்லாம். மாறாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்க கடந்து வராங்க. அவங்க கடந்து வந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தண்ணீர் குடிக்கிற பொழுது கசப்பாக இருக்குது, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மோசே இவர்களுக்கு செவியை சாய்க்காம உடனே கர்த்தரை நோக்கி அவர் செபிக்க ஆரம்பிச்சதும் ஆண்டவர் ஒரு ஸ்பாட் பிளானை கொடுக்குறாங்க பாருங்கள். அந்த ஸ்பாட் டீலிங் அங்கே நடத்துகிறாரு. என்னென்னு ஆண்டவர் சொல்கிறார், அந்த மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போடுப்பா. அந்த மரக்கிளைகளை வெட்டி கொண்டு வந்து தண்ணீரில் போட்ட உடனே 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 சடுதியில் அவ்வளவு கசப்பாக இருந்த தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறினது போல. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எனக்கான ஒரு கதவு திறக்கப்படாதா? இவ்வளோ கட்டப்பட்டிருக்கிறோமே, எல்லாமே தடை, எது எடுத்தாலும் உபத்திரவம், எல்லாமே வேதனை, எல்லாமே நெருக்கமாக இருக்கு. எனக்கான வாசல் திறக்கப்படாதா? என் கண்ணீருக்கு பதில் கிடைக்காதா? என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறாதா? எவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் எனக்கு செஞ்சார், இப்போ ஆண்டவரே மௌனமாக இருக்கிறாரேன்னு ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கான வாசலை அவர் சடுதியிலேயே தேவ பிள்ளையே அவர் திறக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். எந்த தடையாக இருக்கலாம், திருமண தடையாக இருக்கலாம், மந்திர கட்டுகளினால உங்களுடைய தேவ பிள்ளைய திருமண காரியம் தடைப்பட்டிருக்கலாம், வீட்டு கட்டுகிற காரியம் தடைப்பட்டிருக்கலாம், நிலம் வாங்குகிற காரியம் தடைப்பட்டிருக்கலாம், தேவ பிள்ளைய உங்கள் படிப்பின் காரியம் மேல் படிப்பு படிக்க முடியாதபடி தடைப்பட்டிருக்கலாம், வேலைக்கு எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்காதபடி தடைகள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கான கதவுகள் திறக்கப்பட என் ஆண்டவர் கிருபை செய்வார். உங்கள் எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போகும். நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்னா என் வீட்டில் இருக்கிற யாருமே முன்னேற முடியல, என் வீடு முழுக்கவும் சாபதான் இருக்குது, என் வீட்டில் ஒரு நன்மையும் நடக்கலைன்றீங்களா? உங்கள் கசப்பான அனுபவங்கள் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். உடைய வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் சடுதியில் நடக்கும். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். நீங்கள் பயப்படுற ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். பயப்படாதீங்க. பவுலும் சீலாவும் போல எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒருவேளை யாருமே உங்கள் கூட இல்லையா, நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று முழங்கால் படிட்டு ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டு சடுதியில் உடனே உங்கள் துதி அங்கே ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் கதவுகளை திறப்பார். கட்டுகளை ஆண்டவர் கழன்று போக பண்ணுவார். அவர் கரம் உங்களோடு இருக்கும். எதெல்லாம் தோல்வியாக இருந்ததை கண்டீங்களோ, இந்த நாளில் அந்த தோல்வியெல்லாம் நீங்கள் வெற்றியாக காண போகிறீங்க. எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் திறந்த வாசலாக நீங்கள் காண போகிறீங்க. கர்த்தர் உங்கள் கதவுகளை திறப்பார். உங்கள் கட்டுகள் கழன்று போக கிருபை செய்வார். மே காட் bless you all.